தமிழகத்தில் இருக்கும் மிக பழமையான சிவன் கோயில்களில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரகோசமங்கை மங்களநாதர் கோவில். ஆனால் இந்த கோயிலை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது ஒரு அரிய மரகத நடராஜர் சிலை. இந்த சிலையை ஆண்டுக்கு ஒரே ஒரு நாளில்தான் பார்க்க முடியும் தெரியுமா? அது மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும். அந்த நாள் மட்டும் சந்தன காப்பு அகற்றி பச்சை நிறத்தில் பிரகாசிக்கும் நடராஜரை தரிசிக்கலாம். மரகத நடராஜர் மீது சாத்தப்பட்ட சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்களும் கூட குணமாகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்த மரகத நடராஜர் எப்படி உருவானார் தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பு மண்டபம் அருகே வாழ்ந்த ஒரு ஏழை மீனவர் மரைக்காயர் தினமும் கடலுக்கு போய் மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் கடலில் திடீரென பெரும் சூறாவளி. அவரது சிறிய படகு எங்கேயோ தூரம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு பாசி படர்ந்த பாறை மீது படகு மோதியது. அந்த பாறை 3 துண்டுகளாக உடைந்து படகுக்குள் விழுந்தது. அதிசயம் என்ன தெரியுமா? அதுவரை கொந்தளித்த புயல் உடனே நின்றுவிட்டது. பல நாட்கள் போராடி மரைக்காயர் வீடு திரும்பினார். அந்த கற்களை வீட்டின் படிக்கல்லாக வைத்தார். ஆனால் சில நாட்களில் அந்த கல் பளபளவென்று பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவர் புரிந்து கொண்டார், இது சாதாரண கல்லில்லை, இது இறைவன் கொடுத்த பரிசு என்று. அந்த கல்லை பாண்டிய மன்னரிடம் கொடுத்தார். அதை ஆய்வு செய்தபோது அது உலகில் அரிய மரகத கல் என்று தெரிய வந்தது. மன்னர் மகிழ்ச்சியடைந்தார். இதிலிருந்து ஒரு நடராஜர் சிலை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் பெரிய சிற்பிகளும் கூட அந்த கல்லை பார்த்ததும் பயந்து சிலை செய்ய மறுத்தனர். இதனால் மனமுடைந்த பாண்டிய மன்னர் அந்த மங்களநாத சுவாமி சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்தார். அப்போது ஒரு சித்தர் தோன்றினார். அவர் சித்தர் சண்முக வடிவேலர். நான் இந்த சிலையை உருவாக்குகிறேன் என்றார். அவர் செதுக்கிய சிலை சாதாரணமில்லை. 5½ அடி உயரம், அதிக நுணுக்கம், நடராஜரின் நரம்புகள் கூட தெரியும்படி வடித்தார். சிரித்தபடி ஆடும் நடராஜர் அந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இன்று வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டியும் அந்த மரகத நடராஜர் அதே அழகுடன் காட்சி தருகிறார். இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? சிவபூஜையில் பயன்படுத்தக்கூடாது என்று சாபம் பெற்ற தாழம்பூ இங்கு மட்டும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. சிவனின் அடி முடியை காண விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்த போட்டியில் பிரம்மா வெல்வதற்காக தாழம்பூ பொய் சாட்சி சொன்னது. இனி எந்த பூஜைக்கும் நீ பயன்பட மாட்டாய் என்று சாபத்துக்குள்ளான தாழம்பூ இந்த தலத்தில்தான் சிவனிடம் வேண்டி மன்னிப்பு பெற்றதாம். அதனால்தான் இங்கு மட்டும் பூஜையில் தாழம்பூ பயன்படுத்தப்படுகிறது. இந்த தலத்தின் பெயருக்கே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் ரகசியம். அதாவது பார்வதி தேவிக்கு சிவன் பிரணவ மந்திரத்தை ரகசியமாக உபதேசம் செய்த இடம். அதனால்தான் இந்த தலம் உத்திரகோசமங்கை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சிவபெருமான் மங்களநாதர் சுவாமி என்ற பெயரிலும் அம்மன் மங்களேஸ்வரி என்ற பெயரிலும் அருள் பாலிக்கிறார்கள். இந்த தலத்தில் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும், திருமணம் நடக்கும், நோய்கள் தீரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஒரு மீனவனின் வாழ்க்கையை மாற்றிய கல் இன்று உலகையே ஆச்சரியப்படுத்தும் தெய்வமாக நிற்கிறது. ஒரு மரகத கல், ஒரு மீனவன், ஒரு சித்தர் மற்றும் இறைவனின் அருள், இவை அனைத்தும் சேர்ந்து உருவானது இந்த அதிசயமான மரகத நடராஜர்.